Dear student, very good morning. Today class Zoology Lesson 20 Organ System in Animals அதாவது விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். Today topic the structure of the alimentary canal உணவு பாதையின் அமைப்பு. Then alimentary canal is a muscular colloid tubular structure. உணவு பாதை தசையாலான அமைப்பு சுருண்ட மற்றும் குழாய் வடிவ அமைப்பு ஆகும். It consists of mouth, buccal cavities, pharynx, esophagus, stomach, small intestine. The small intestine consisting of duodenum, jejunum and ileum. Then large intestine consists of cecum, colon and rectum and anus. உணவு பாதை முதலில் வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடலில் முன் சிறுகுடல், நடு சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல் உள்ளடங்கியது. பெருகுடலில் குடல்வால், கோலான் மற்றும் மலக்குடல் ஆகியவை உள்ளடங்கியது மற்றும் மலவாய் போன்ற உறுப்புகளையும் கொண்டுள்ளது. First one is mouth. The mouth leads into the buccal cavities. It is found by two soft movable upper and lower lip. வாய் உணவு பாதையின் ஆரம்ப துவாரமாகும். இது வாய்க்குழியில் திறக்கிறது. இது இரு மென்மையான அசையும் மேல் மற்றும் கீழ் உதடுகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. The buccal cavities is a large space bounded above by the plate which separated the windpipe and food tube. பெரிய வாய்க்குழியானது பெரிய இடைவெளிகளோடு மேல் பகுதியில் அன்னமும் காற்று குழாயும் உணவு குழாயையும் பிரிப்பது என்ற பகுதியாலும் கீழ்ப்பகுதியில் தொண்டையாலும் பக்கப்பகுதியில் தாடைகளாலும் பிணைக்கப்பட்டுள்ளன. Below the thorax and on the side by the jaws bear teeth. தாடைகள் பற்களை தாங்குகின்றன. Teeth. The teeth are the hard structure meant for holding, cutting, grinding and bruising the food. In human being, two set of teeth, diaphragm, are developed in their lifetime. பற்கள் கடினமான கட்டமைப்பை கொண்ட பற்கள் உணவை பிடித்து கொள்வதற்கும் வெட்டுவதற்கும் அரைப்பதற்கும் மற்றும் நசுக்குவதற்கும் உதவுகின்றன. மனிதர்கள் வாழ்நாளில் பற்கள் இரண்டு தொகுப்புகளாக இரட்டை பல்வரிசை உருவாக்குகின்றன. The first appearing set of 20 teeth called temporary or milk teeth are replaced by the second set of the 32 permanent teeth, the 16 in each jaw. முதலில் 20 தற்காலிக இணைப்பற்கள் அல்லது பால் பற்கள் தோன்றுகின்றன. பின்னர் இப்பற்களுக்கு பதிலாக இரண்டாம் தொகுப்பில் 32 நிரந்தர பற்கள் அளவு கலப்பு பல் வரிசை மாற்றமைக்கப்பட்டுள்ளன. இவைகள் ஒரு தாடைக்கு 16 வீதம் இருக்கும். Each both has a root fitted in the gum thicoden. The permanent teeth are the 4 types heteroden, according to their structure and the functions, namely incisors, canines, premolar and molar. ஒவ்வொரு பல்லும் ஒரு வேரினை கொண்டு ஈறுகளில் நிக்டோடன் பொருத்தப்பட்டுள்ளது. நிரந்தர பற்களானவை அமைப்பு மற்றும் அவற்றின் பணிகளின் அடிப்படையில் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முதல் வகை வெட்டும் பற்கள், இரண்டாம் வகை கோரை பற்கள், மூன்றாம் வகை முன்கடவாய் பற்கள் and last one is பின் கடவாய் பற்கள். The types of teeth, number of teeth,
function incisors. Number of teeth 8. Function cutting and petting. Canines. Number of teeth 4. Function tearing and piercing. Premolar 8. Function bruising and grunting. And molar 12. Bruising, grunting and mastications. The dental formula represent the number of different types of teeth present in each half of the jaw, upper and lower jaw. ஒவ்வொரு பாதி தாடை மேல் மற்றும் கீழ் தாடை பகுதியில் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ள பல்வேறு பற்களின் வகைகளை பல் சூத்திரம் குறிக்கின்றது. The types of teeth are denoted as incisors I, canine C, premolar PM and molar M. The dental formula is presented as for milk teeth in each half of upper and lower jaw. பற்களின் வகைகள் வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள் மற்றும் பின்கடவாய் பற்கள் என குறிக்கப்படுகின்றன. கீழ்காணும் விதத்தில் பல சூத்திரமானது வழங்கப்படுகிறது. பல் சூத்திரம் அவை பால் பற்களில் ஒவ்வொரு பாதி கீழ் மற்றும் மேல் தாடைக்கு, அதாவது 2,1,2 by 2,1,2 = 10 × 2 = 20. For permanent teeth in each half of upper and lower jaw. நிரந்தர பற்களில் ஒவ்வொரு பாதி கீழ் மற்றும் மேல் தாடைக்கு 2,1,2,3 by 2,1,2,3 = 16 × 2 = 32. salivary gland உமிழ்நீர் சுரப்பிகள். அதாவது 3 pair of salivary glands are present in the mouth cavities. They are parotid gland, sublingual gland and submaxillary and submandibular gland. First one is வாய்க்குழியில் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. அவை மேலெண்ண சுரப்பிகள், செகண்ட் நாவடிவ சுரப்பிகள் அண்ட் தேர்டு தாடை சுரப்பிகள். The first one is parotid gland. The parotid gland are largest salivary gland which live in the cheek in front of the ears, in Greek for ear, otic ears. மேலெண்ண சுரப்பி இச்சுரப்பி தான் மிகப்பெரிய சுரப்பி ஆகும். இவை கன்னங்களிலும் காதுக்கு கீழே அமைந்து உள்ளன. Next one is sublingual gland, நாவடிவ சுரப்பி. These are the smallest gland and live beneath the tongue. இது மிக சிறிய சுரப்பியாகும், நாவின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. Then last one is submaxillary or submandibular gland, கீழ் மற்றும் மேல் தாடை சுரப்பிகள். It is the angle of the lower jaw. இவை கீழ்த்தாடையின் கோணங்களில் காணப்படுகின்றன. The salivary gland secrete as a viscous fluid called saliva. Then approximately 1.5 liters per day. It digests starch by the action of the enzyme thiolane amylases in the saliva, which converted starch polysaccharide into the maltose disaccharide. The saliva also contains an antibacterial enzyme called lysozyme. உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளுக்கு சுமார் 1.5 லிட்டர் பிசுபிசுவான திரவத்தினை சுரக்கின்றன. இது உமிழ்நீர் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. உமிழ்நீரில் காணப்படும் டயலின்ஸ், அதாவது அமிலேஸ் என்ற நொதி, ஸ்டார்ச்சை கூட்டுச் சர்க்கரையாகவும் மால்டோஸை இரட்டைச் சர்க்கரையாகவும் மாற்றுகிறது. உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் லைசோசோம் என்ற நொதியானது உள்ளது. டங், நாக்கு. The tongue is a muscular sensory organ.
which help in a mixing the food with the saliva. நாக்கு தசையாலான உணர்ச்சி உறுப்புகளே ஆகும். இது உமிழ்நீருடன் உணவானது கலக்க உதவுகிறது. The taste buds and the tongue help to recognize the taste of food. உணவின் சுவையை உணர்வதற்கும் நாவில் உள்ள சுவை மெட்டுகள் உதவுகின்றன. The masticated food in the pharyngeal cavities become a prolix, which is ruled by the tongue and passed through the pharynx into the oesophagus by swallowing. During the swallowing in epiglottis as a muscular flap like structures at the tip of the glottis, the beginning of trachea. உணவு கவலம் என்றழைக்கப்படுகின்ற மென்மையாக்கப்பட்ட உணவானது நாக்கின் மூலம் உருட்டப்பட்டு தொண்டை வழியாக விளங்கப்பட்டு உணவு குழாயில் கடந்து செல்கிறது. இவ்வாறு உணவானது விளங்கப்படும் போது குரல் வளை மூடியானது தசையாலான மடல் போன்ற அமைப்புடைய குரல் வளையின் முனை மற்றும் மூச்சுக்குழாயின் துவக்கத்தில் அமைந்துள்ளது. The close and the prevent the food from entering into the trachea windpipe. மூச்சுக்குழல் உணவு போய்விடாதபடி தடுக்கிறது. Pharynx தொண்டை. The pharynx is a membrane-linked cavity behind the nose and mouth, the connecting them to the oesophagus. It serves as a pathway for the movement of food from mouth to oesophagus. தொண்டை என்பது மூக்கு மற்றும் வாய்க்கு பின்னால் காணப்படும் மென்படலத்தால் சூழப்பட்ட குழி போன்ற ஒரு அமைப்பே ஆகும். இது வாய்ப்பகுதியை உணவு குழலுடன் இணைக்கிறது. இது வாயிலிருந்து உணவானது உணவு குழலுக்கு கடந்து செல்லும் ஒரு பாதையாகவே பயன்படுத்தப்படுகிறது. தொண்டை oesophagus உணவு குழல். Then oesophagus or the food pipe is a muscular membranous canal about 22 centimeters in length. உணவு குழல் 22 சென்டிமீட்டர் நீளமுடைய தசை படல குழலாகும். இது தொண்டையிலிருந்து உணவினை இரைப்பைக்கு பெரிஸ்டால்சிஸ் என்னும் குடல் தசை சுவரின் சீரான சுருக்கத்தால் மற்றும் தளர்தால் போன்ற நிகழ்வால் கடத்துகிறது. It contacts food from the pharynx to the stomach by peristalsis, the valve-like movement produced by the rhythmic contraction and relaxation of the muscular jaw of alimentary canal. Stomach, இரைப்பை. The stomach is a wide J-shaped muscular organ located between oesophagus and the small intestines. இரைப்பையானது உணவு குழலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையே ஜே போன்ற ஒரு வடிவத்தில் காணப்படுகிறது. தசையிலான அகன்ற வடிவில் காணப்படுகிறது. The gastric gland present in the inner walls of the stomach secrete gastric juice. The gastric juice is colorless, highly acidic, containing mucose, the hydrochloric acid and enzyme renin in infant and pepsin. இரைப்பின் உள்ளடுக்கு சுவரில் காணப்படும் சுரப்பிகளிலிருந்து இரைப்பை நீர் சுரக்கிறது. இந்த இரைப்பை நீர் நிறமற்றதாகவும் அதிக அமிலத்தன்மையுடைய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் நொதிகளாலான ரெனின் பச்சிளம் குழந்தைகளில் மற்றும் பெப்சின் ஆகியவற்றை கொண்டதாகவும் உள்ளது. The inactive pepsinogen is converted into the active pepsin, which acts on the protein in the ingest food. செயலற்ற பெப்சினோஜன் செயலாற்றும் பெப்சினாக மாற்றப்பட்டு
உட்கொள்ளப்பட்ட உணவில் உள்ள புரதத்தில் செயலாற்றுகிறது. The hydrochloric acid kill the bacteria swallowed along with the food and makes the medium acidic while the mucus protect the wall of the stomach. உணவோடு விளங்கப்பட்ட பாக்டீரியாக்களை ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது அழித்து விடுகிற அதே நேரத்தில் அமிலத்தன்மையால் இறப்பையின் உட்சுவர்கள் பாதிக்கப்பட விதத்தில் வலுவளப்பான திரவம் ஒன்று பாதுகாக்கிறது. The action of the gastric juice and churning of food in the stomach converted the bolus into a semi-digested food called chyme. The chyme moves into the intestines slowly through the pylorus. இறப்பில் உள்ள இறப்பை நீர் மற்றும் அரைக்கப்பட்ட உணவு சேர்ந்து உணவு கவலமானது அரை செரிமான நிலையில் மாறியிருப்பது இறப்பை பாகு என அழைக்கப்படுகிறது. இந்த இறப்பை பாகு குடலுக்குள் மெதுவாக குடல்வாய் அல்லது பைலோரஸ் வழியாக நகர்கிறது. More to noun. Renins, the causing curdling of milk, protein, caseins and increased digestion of protein. இது ஒரு செரிமான ஊக்கி ஆகும். பால் புரதமாகிய கேசினை உறைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானமாவதையும் அதிகரிக்கிறது. ரெனின் The convert angiotensinogens to the angiotensin and regulate the absorption of water and Na from glomerular filtrate. ஆஞ்சியோடென்சினோசனை ஆஞ்சியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடி நீர்மத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்சி செய்கிறது.